உங்க பேருக்கு ஒரு லெட்டர் வந்துச்சு. அத சொல்லலையான்னு கேட்டேன். அந்த லெட்டர்ல என்ன எழுதிருந்தது தெரியுமா? என்ன எழுதிருந்துச்சு? அந்த கலெக்டரும் நம்ம கங்காவும் ஒருத்தர் விரும்புறாங்களாம். அந்த கலெக்டரோட சேர்ந்து கங்கா பல இடத்துல சுத்துதான். அவங்க 2 பேரும் யாருக்கும் தெரியாம கல்யாணம் பண்ணிக்க போறாங்களாம். இன்னும் என்னென்னமோ எழுதிருந்துச்சியா? அந்த லெட்டர் எழுதுனது யாருன்னு தெரியுமா? யாருன்னு தெரிஞ்சா கையும் களுமா பிடிச்சிருக்க மாட்டேன். பேர் போடலங்கய்யா. சரி, அந்த லெட்டர் எங்க? எங்க அம்மாக்கு விவரமே இல்லைங்கய்யா. அந்த லெட்டரை கிழிச்சு எரிஞ்சிட்டாங்க. எங்க அம்மா தான் லெட்டரை கிழிச்சாங்க. அத்தையாவது சொல்லிருப்பாங்கன்னு நினைச்சேன். அவங்களும் சொல்லாம மறைச்சிட்டாங்க. இந்த வீட்டுல எது நடந்தாலும் உங்களுக்கு தெரியணும்ல. அதாங்கய்யா சொன்னேன். தப்பா எடுத்துக்காதீங்கய்யா. இளவஞ்சி, உங்க அத்தை இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லலன்னு உனக்கு குறை அதானே? உங்க அத்தை இருக்காள, அவ ஒரு அன்னப்பறவை மாதிரி. அன்னப்பறவை கேள்விப்பட்டிருக்கியா? அது என்ன பண்ணும் தெரியுமா? தண்ணியும் பாலும் கலந்து இருந்தாலும் பாலை மட்டும் குடிச்சிட்டு தண்ணி ஒதுக்கிடுமா. அதே மாதிரிதாம்மா நாச்சியாரும். நல்லதை மட்டும் எடுத்துக்குவா, கெட்டதை ஒதுக்கிடுவா. என்கிட்ட எதை சொல்லணும் சொல்லக்கூடாதுன்னு அவளுக்கு நல்லா தெரியும். தேவையில்லாத விஷயத்தை என் காதுல போட மாட்டா. அதான் இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லல. இளவஞ்சி, உங்க அத்தைகிட்ட நீ நிறைய கத்துக்கணும். குடிக்கிறதுக்கு மோர் கேட்டிருந்தேன், போய் கொண்டு வாமா. போமா. சரிங்க மாமா. என்ன மருமகளே, மொட்டை கடுதாசி விஷயத்த ஐயா கிட்ட சொல்லியாச்சா? நான் ஒன்னும் வேணும்னு சொல்லல. ஐயாவும் தெரிஞ்சுக்கிட்டுமேன்னு தான் சொன்னேன். இளவஞ்சி, நான் கேக்குற கேள்விக்கு என் முகத்தை பார்த்து பதில் சொல்லு. அந்த மொட்டை கடுதாசி எழுதினது நீதானே? எனக்கு நல்லா தெரியும். பொய் சொல்லாம உண்மையை சொல்லு. அந்த லெட்டரை எழுதினது யாருன்னு என்னால கண்டுபிடிக்க முடியும். ஆனா பெருசு பண்ண விருப்பம் இல்ல. உண்மை சொல்லு. என்னத்த என் மேல இவ்வளவு பெரிய பழிய போடுறீங்க? மொட்டை கடுதாசி எழுதுற அளவுக்கு நான் என்ன அவ்வளவு கெட்டவளா? நான் ஐயாவோட மருமக. அந்த மாதிரி எல்லாம் நான் பண்ண மாட்டேன். சரி, அழாத. நான் ஒரு பேச்சுக்கு தான் கேட்டேன். இத பாரு இளவஞ்சி, ஒரு விஷயத்தை நீ மறந்துடாத. அன்னைக்கு பிள்ளை வீட்டை பாக்குறதுக்காக ஐயா உங்க வீட்டுக்கு வந்தப்போ நீ அங்க இருந்த. எவ்வளோ ஒருத்தி போன் பண்ணி உங்க அப்பா மேல பழி சொன்னா. நாங்க யாரும் அதை நம்பல. அதே மாதிரிதான் இந்த மொட்டை கடுதாசும். இதோட மறந்துறேன். அக்கா, அம்மா இல்லையா? யாரு? சுப்புலட்சுமி? வா சுப்புலட்சுமி. என்ன இங்கே நின்னுட்ட? ஏன் தயங்குற? இது உன் வீடு. வா உட்கார், வா. நீ மட்டும்தான் வந்தியா? ஆமாக்கா,
நிச்சயதார்த்தத்துக்கு உங்களை கூப்பிட வந்தேன். நிச்சயதார்த்தம் தானம்மா. கல்யாணத்துக்கு வரேன். நீ இருக்க, ஐயா இருக்காரு. அப்புறம் நான் என்ன பண்ண போறேன்? என்னக்கா இப்படி சொல்றீங்க? உங்க வீட்டு நிச்சயதார்த்தம். உங்க கையால தானே தட்டை மாத்தணும். அத்தை, அந்த தேதியில நம்ம சொந்தக்காரங்க கல்யாணம் இருக்கு, அத மறந்துடாதீங்க. நீங்க எல்லாரும் வந்து முன்ன இருந்து நடத்த வேண்டிய விசேஷம் இது. நீங்க இல்லாம நடக்குமா? நாங்க வேணும்னா வேற தேதி மாத்திக்கிறோம். நாங்க இருந்தாதான் நடக்கும்னா இந்த நிச்சயதார்த்தமே நடக்காது. ஏன்னா இந்த மாசம் பூராவும் எங்களுக்கு காது குத்து, சடங்கு, சீமந்தம், கல்யாணம்னு நாங்க குடும்பத்தோடு போக வேண்டிய நிறைய விசேஷம் இருக்கு. இளவஞ்சி, வாய் அடக்கு. தகுதிக்கு மீறி பேசாத. ஏதோ என் மனசுல பட்டதை நான் சொன்னேன். தப்பா இருந்தா என்ன மன்னிச்சுக்கோங்க. சுப்பு, நான் வரேம்மா. நான் நிச்சயதார்த்தத்தை நடத்தி வைக்கிறேன். ரொம்ப சந்தோஷம் அக்கா. இளவஞ்சி, நானும் உனக்கு ஒரு அத்தை மாதிரி தான். அவசியம் நீயும் வரணும். எதையும் மனசுல வச்சுக்காத. தம்பிங்க கிட்டயும் ஒரு வார்த்தை சொல்லணும்க்கா. இளவஞ்சி, போய் 2 பேரையும் கூட்டிட்டு வா. போ. அக்கா, நான் 3 பொட்ட பிள்ளைங்களை பெத்து வச்சிருக்கேன். ஐயாவை தவிர எனக்கு வேற எந்த பிடிமானமும் இல்ல. நீங்க தான் பெரியவங்க. எல்லாத்தையும் முன்ன நின்னு நடத்தி வைக்கணும். இத பாரு, நல்லது நடக்க போற இந்த நேரத்துல நீ அழக்கூடாது. உனக்கு நானும் ஐயாவும் இருக்கோம்ல. உன் குடும்பத்துக்கு எந்த குறையும் வராது. கங்காவுக்கு நிச்சயதார்த்தம். நீங்க எல்லாம் கண்டிப்பா வரணும். ஏங்க, அந்த பொண்ணுக்கு எங்களுக்கு என்ன உறவு? நாங்க எதுக்காக வரணும்? கங்கா உங்க தங்கச்சி இல்லையா? இது பாருங்க, இதுக்கெல்லாம் நாங்க விளக்கம் சொல்லிட்டு இருக்க முடியாது. சொன்னாலும் நல்லா இருக்காது. உங்க குடும்பம் வேற, எங்க குடும்பம் வேற. உங்க குடும்ப போக்குவரத்தெல்லாம் ஐயாவோட நிறுத்திங்க. இங்க பாருங்க, நாங்க வரமாட்டோம். வீணா எங்களை தொந்தரவு பண்ணாதீங்க. சுபலட்சுமி, நீ வாமா. இவனுங்க பேசினதெல்லாம் மனசுல வச்சுக்காத. நான் பாத்துக்கிறேன். நீ சந்தோஷமா கிளம்பு. வா. இந்த சுபலட்சுமிக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா வீட்டுக்கு வந்து வாங்கன்னு கூப்பிடுவா. எல்லாம் அத்தை கொடுக்கற ஆதரவாலதான் ஆயக்குடிக்காரிக்கு இவ்வளவு தைரியம். எங்க அம்மாவை விடு. இத்தனையும் அப்பா மன்னன காரியத்தினாலதான். அதையே திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருந்தா ஒரு பிரயோஜனமும் இல்ல. நான் மட்டும் எங்க அண்ணனுக்கு கட்டி வைக்க சம்மதம் நான் சொன்னேன். நானாவது ஐயா கிட்ட கங்கா ஜெயச்சந்திரன் சம்மதம் பிடிக்கலன்னு சொன்னேன். நீங்க அத கூட வாயை திறந்து சொல்லல. சும்மா பேசிட்டு இருக்காம போய் வேலையை பாருங்க. பேசுறாங்க பேச்சு. அண்ணா, இந்த நிச்சயத்தை எப்படியாவது நிறுத்தி ஆகணும்ண்ணே. டேய், இந்த நிச்சயத்தை நிறுத்திய தீரணும்டா. என்னண்ணே, வருவானா? அவன் வராம எங்கடா போயிட போறான்? அண்ணா வந்துட்டானே. மாமா, என்னாச்சு? எதுக்கு இந்த நேரத்துல வர சொன்னீங்க? நான் நேரடியாவே விஷயத்துக்கு வர்றேன். நீ கங்கா கூட சுத்துறது எங்களுக்கு பிடிக்கல. சரி, நீ அவ பின்னாடி சுத்தின. அவ உன்னை மதிச்சாளா? அவ பின்னாடி சுத்தினதுக்கு அவ உன் கண்ணத்துல அரைஞ்சதுதான் மிச்சம். அதை மறந்துடாத. டே மச்சான், நீ யாரு? உன் தகுதி என்ன? நம்ம குடும்பத்தையும் அவன் குடும்பத்தையும் ஒன்னா வச்சு பார்க்க முடியுமா? அந்த பொண்ணு மேல உள்ள மயக்கத்துல அவளைத்தான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்ற. இந்த கல்யாணம் நடந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம சனத்தோட பந்தியிலையும் உட்கார முடியாது, பஞ்சாயத்திலையும் பேச முடியாது. டேய், அவளை விட ஒரு நல்ல பொண்ணா பார்த்து உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். கங்காவை மறந்துரு. என்ன மன்னிச்சிருங்க. கங்காவை என்னால மறக்க முடியாது. வாழ்ந்தா கங்கா கூட தான் வாழ்வேன். இல்லைன்னா சாக கூட தயங்க மாட்டேன். டேய், செத்து போடா. தாராளமா செத்து போடா. இந்த நிமிஷமே செத்து போ. நீ செத்து போனா தட போடல ஆர்ப்பாட்டமா கொண்டு போய் புதைச்சிடுறோம். ஆனா நீ கங்காவை கல்யாணம் பண்ணிக்கிறத மட்டும் ஏத்துக்க மாட்டோம். நீங்க ஏத்துக்கிட்டாலும் சரி, ஏத்துக்கலனாலும் சரி,
என் முடிவை மாத்திக்க முடியாது. ஏண்டா ஜெயச்சந்திரா, நான் இவ்வளவு தூரம் சொல்லி என்னை மதிக்க மாட்டேங்கிறியே. எங்களை விட உனக்கு கங்கா தான் முக்கியமா போயிட்டாளா? டேய், இப்ப கூட நான் நினைச்சா இந்த நிமிஷமே உன்னை காலி பண்ணிடுவேன். என் அத்தைக்கு கொல்லிவோட வாரிசு இல்லாம போயிடுமோன்னு தான் பாக்குறேன். சும்மா இந்த மிரட்டுற வேலை என்கிட்ட வச்சுக்காதீங்க, மரியாதை கெட்டுடும். டேய், என்னடா சொன்ன? என்ன அவன் பேசிட்டு இருக்கா, நீ பாத்துட்டு இருக்க? நீ பொறுமையா இருடா தம்பி. நாம இவனை அடிக்கிற அளவுக்கு என்ன பெரிய ஆளா? சின்ன பையன். போடா போடா. பாருங்க, உங்க 2 பேருக்கும் ஒண்ணு சொல்லிக்கிறேன். நான் கங்கா கழுத்துல தாலி கட்டதான் போறேன், 2 பேரும் அச்சதை போடதான் போறீங்க. டேய், அடே மாப்பிள, நிச்சயம் நடந்தா தானே கல்யாணம் நடக்கு. போ போ. டேய், இந்த நிச்சயம் நடக்க கூடாதுடா. ஹலோ, சொல்லுங்க. அண்ணனுங்களா? ஒரு நிமிஷம். அண்ணா, அண்ணா, போன். யாரு? ஹலோ. ஓ, நீங்களா? ஆ, பிள்ளை வேலை கிட்ட சொன்னீங்கன்னா அதுக்கு உண்டான ரசீது அவர் கொடுத்துட்டு போறாரு. ஆ, இதை நீங்க தம்பிகிட்டயே சொல்லியிருக்கலாமே. சரி சரி, வச்சிருங்க. அண்ணா, ஆ? வாங்க அத்தை. அம்மாவும் இளவஞ்சி களத்தமேடு போயிருக்காங்க. ஏதாவது சொல்லணுமா? என்னத்த எதுவும் பேசாம நிக்கிறீங்க? ஜெயச்சந்திரனை கூப்பிட்டு மிரட்டி இருக்கீங்களே, இது அண்ணனுக்கும் அண்ணிக்கும் தெரிஞ்சா குடும்பத்துல பெரிய குழப்பம் வரும்ல. அத்தை, இந்த கல்யாணத்துல எங்களுக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்ல. உங்களுக்கும் மாமா போல சொத்து மேல ஆசை தானே? சொத்து மேல எல்லாம் ஆசை இல்லப்பா. சொந்த அண்ணன் பொண்ணுன்னு சொல்லிக்கிறதுக்கு கங்காவை தவிர வேற யாரு இருக்கா? எங்கிருந்தோ வந்த சுப்புலட்சுமி பொண்ணு உனக்கு அண்ணன் பொண்ணா? சொந்தமா? அப்படித்தானேப்பா ஐயாவும் நினைக்கிறாரு. அது மட்டும் இல்லப்பா, சொந்த மாமன் பொண்ணுங்கிற உரிமையில கங்காவை ஜெயச்சந்திரனும் விரும்பிட்டானே. ஜெயச்சந்திரனை விடுங்க, அவன் வயசு மயக்கத்துல இருக்கான். நிச்சயம் கல்யாணம் வர்றப்போ மருமகங்கிற முறையில ஒரு வார்த்தை என்ன கேட்டீங்களா? சொல்லுங்க, கேட்டீங்களா? என்னத்த எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க? மாப்பிள்ள, இளவஞ்சியை நான் உங்களுக்கு கட்டி கொடுக்கலன்னா கூட உங்களையும் ஜெயச்சந்திரனையும் பிரிச்சு பார்த்ததில்ல. அது எனக்கு தெரியும். என் பொண்ணை உங்களுக்கு எப்படி கட்டி கொடுத்தனோ அதே மாதிரிதான் என் பையனுக்கு என் அண்ணன் பொண்ணு கங்காவை கட்ட போறேன். இதுக்கு காரணம் சொந்தம் விட்டு போயிடக்கூடாதுங்கிறது தான், வேற எதுவும் இல்ல மாப்பிள்ள. சுத்தி வளைச்சு பேசாதீங்க. கங்கா உங்களுக்கு மருமகளா வர்றது எனக்கு பிடிக்கல. நீங்க போலாம். அப்படியெல்லாம் சொல்லாதீங்க மாப்பிள்ள. கங்காவை சுப்புலட்சுமியோட மகளா நினைக்காம என் மருமகளா நினைச்சுக்கங்க. நீங்க 2 பேரும் கண்டிப்பா நிச்சயத்துல கலந்துக்கணும். அப்படி நீங்க 2 பேரும் வராம என்ன கண்கலங்க வச்சிடாதீங்கப்பா. நான் வரேன். என்னங்கண்ணா, இன்னும் பிரச்சனையே தீரல. அது எப்படி தீரும்? சரி, பையில எவ்வளோ வச்சிருக்க? 200 இருக்குண்ணே. 200 தானே வச்சிருக்க? ஆமாண்ணே. அதுக்கேற்ற மாதிரி தானே பிரச்சனையை தொடங்க முடியும். சரி சரி, எடு. இப்படியே சொல்லி சொல்லி தானே 2000 போயிடுச்சு. சரி சரி, கொடு. என்னை பத்தி தெரியுமில்ல உனக்கு? தெரியுண்ணே. இந்த வருஷம் பிரச்சனை முடிஞ்சிடும். சரி, போயிட்டு வா. என்ன டெய்லரு, நான் சொல்றது சரிதானா? சரிதானே. சந்தோஷமா போயிட்டு சரி, வா. வரேண்ணே. புள்ள, ஐயா. அங்க உட்காந்துருக்கிறது பழனிமணிக்கு தானே? ஆமாங்க ஐயா. ஐயா காரு நம்மளை பார்த்தா அவ்வளவுதான். ஓ டெய்லரே, நான் இருக்கேன்னு சொல்லாதயா. பழனிமணிக்கம் ஐயா பாத்துட்டாரு, வெளியே வா.
பள்ளி மாணிக்கம், நீயா திருந்து வேண்டிதான் இவ்வளவு நாள் விட்டு வச்சிருந்த. நீ மாறவே மாட்டியா? ஐயா என்னையா சொல்றீங்க? ஜெயச்சந்திர குடிச்சிட்டு கலாட்டா பண்ணான்னு சொன்னியே, அது உண்மையா? புள்ள, நம்ம பண்ண ஆள்கிட்ட சொல்லி அருவாளோட வர சொல்லு. ஐயா அதெல்லாம் ஒண்ணு வேணாயா, சத்தியமா நான் சொன்னதெல்லாம் உண்மைங்கய்யா. ஐயா, ஜெயச்சந்திரனை குடிக்க வச்சதே நான் தான்யா. நீ இளநீல சாராயத்தை கலந்து கொடுத்துட்டேன். பள்ளிமாணிக்கம், அன்னைக்கு உன் வீடு தேடி வந்து மாப்பிள்ளை கேட்ட. நீதான் முறை பையன் ஜெயச்சந்திரன் இருக்கான்னு சொன்ன. இன்னைக்கு ஜெயச்சந்திரனை கெட்டவனாக்கி இந்த கல்யாணம் நடக்க கூடாதுன்னு திட்டம் போட்டிருக்க. எதுக்கு அப்படி செஞ்ச? ஐயா இதை நானா செய்யலையா, அப்படி செய்ய சொன்னாங்கய்யா. செய்ய சொன்னாங்களா? யாரு செய்ய சொன்னா? சொல்லு, சொல்லுங்கிறல்ல. உங்க பிள்ளைங்கதாயா. என் பிள்ளைங்களா? பழனி மாணிக்கா, என்ன சொல்ற? ஆமாங்க ஐயா, ஜெயச்சந்திரனுக்கு எல்லையில சாராயத்தை ஊத்தி கொடுத்து கங்காட்ட கால்டா பண்றதுக்கு தூண்டி விட சொன்னாங்க ஐயா. பழனி மாணிக்கா, நிதானமா தான் சொல்றிய? இதுக்கெல்லாம் காரணம் என் பிள்ளைங்க தானே? சத்தியமா சொல்றேன், உங்க பிள்ளைங்க தான் இப்படி பண்ண சொன்னாங்க. பிள்ளை ஏறு வண்டியில. எடா வண்டியே.